பொதுவா பொருளாதார நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய சாதாரணமான விஷயம். ஆனால், மனுஷனுடைய வாழ்வை அலக்கழிக்கிற விதம் பார்க்கும்போது, "ச்சே! இனிமே எல்லாம் என்னடா இருக்கு வாழ்க்கையில?" அப்படிங்கிற மாரி ஒரு விரக்தி நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் இல்லையா? அந்த நெருக்கடியை போக்குவதற்கான ஒரு அரிய எளிய வழி இருக்கு. என்ன அப்படின்னா, பொருளாதார நெருக்கடிகள் தீரவும் கடுமையான அலைச்சல்களை எதிர்கொள்பவர்கள், அதனை குறைக்கிறதுக்கும் வளர்பிறை நாட்கள், அதாவது அமாவாசைக்கு 3வது நாள் சந்திர தரிசனத்திலிருந்து சதுர்த்தி அன்னைக்கு நம்ம சந்திரனை பார்க்கக்கூடாது. 4ஆம் நாளைக்கு 4வது பிறைன்னு சொல்லுவா. அப்படி எதார்த்தமா நம்ம பார்த்துட்டா கூட, உடனே நம்ம விநாயகர தொழுதுடணும் அப்படிங்கிறது ஐதீகம். சரி, அது அல்லாத 5வது நாள்லேருந்து 6வது நாள்லேருந்து வளர்பிறை சந்திரனை தரிசித்துக் கொண்டே வரும்போது, வளர்பிறை சந்திரனை தரிசித்துக்கிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் சந்திர வழிபாடு ரொம்ப அவசியம். அப்படி வணங்கும்போது, ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரோம் சகச்சந்திரமசே நமகா, அந்த மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து 11 முறை அதை உச்சரிச்சோமானா, கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து நீங்கள் ஈஸியாக வெளிவந்துடலாம். இந்த மந்திரத்தை மறக்காம மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கோ. ஏன்னா மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஸோ, அரிய ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.